எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியும் அவங்க பொண்ணும் சேர்ந்து தாமரைக்கு அந்த சாமியார் தான் மாப்பிள்ளைன்னு பிளான் பண்ணி தாமரையோட ஃபோட்டோவை அந்த சாமியார்ட்ட வந்து காமிச்சிடுறாங்க. இங்கே தாமரை தமிழ்கிட்ட நிஜமாவே வயிற்றுல பிள்ளைய தான் சுமந்துக்கிட்டு இருக்கியா இல்லை துணி மூட்டை சுமந்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேலி கிண்டல் பண்ணுறதை பார்த்துட்டு தமிழ் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. மலரும் சேர்ந்து தாமரையும் அவங்க அம்மாவும் பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க. நம்ம சேது வந்ததுடனே நம்ம தனோ நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னதை கேட்டுட்டு சேது பயங்கரமாக கோவப்பட்டு தாமரைக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இனிமேல் தமிழை வம்புழுக்கிறது கேலி கிண்டல் பண்ணுறதெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன உடனே, என் பொண்ணு இல்லாததெல்லாம் ஒன்றும் சொல்லலைல, உன் பொண்டாட்டி துணியை வச்சு மறைச்சி ஏமாத்தினவ தானே, அதை தானே கேட்டால் எதுக்கு எல்லாரும் இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு சாவித்திரி சொன்ன உடனே சேதுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. என் பொண்டாட்டியோட வாழ்க்கையில் யாராவது குறுக்க வந்தால் நான் அவ்வளோதான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சேது பயங்கரமாக பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. இங்கே சேது தமிழ்கிட்ட யார் என்ன சொன்னாலும் நான் உன் கூட தான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. வருத்தப்படாமல் தைரியமாக இரு அப்படின்னு சேது தமிழுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க.